சாமி கும்பராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? என்னால் எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கேயும் நல்லது ஏற்படுகிறது. யாராலும் எனக்கும் எப்பொழுதும் எங்கேயும் எந்த விதமான நல்லதும் கிடைப்பதில்லை. இவங்கெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். குரு துரோகம் அதிகம் சந்திக்கக்கூடிய ராசிகள்ல நாங்க தான் நம்பர் 1. இவங்க இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு விஷயமோ ஒரு தொழிலோ சில நேரங்கள்ல இவர்களுடைய வார்த்தைகள் இவர்களுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் பார்ட்னர் மூலம் இவர்களுக்கு கொஞ்சம் தோல்வி அவமானம் அதிகம் ஏற்படுகிறது. இப்போ எப்படி இதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகமே சொல்ல சாமி. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி கும்பராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் சாமி? காலபுருஷனுக்கு 11வது ராசியாக வரக்கூடியது லாபஸ்தானம். பாதகஸ்தானமும் அதுதான். காற்று ராசி. ராகுவோடைய நட்சத்திரம் பூரணமா உள்ள சதய நட்சத்திரம் அதை ஆக்கிரமிக்குது. செவ்வாயோடைய நட்சத்திரமும் குருவோடைய நட்சத்திரமும் இருக்கிறது. ஒரே வார்த்தையில கும்பராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக இவங்களை எளிதில் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இவங்களுடைய பெயர்கள்லாம் பெரும்பாலும் எஸ்ல தான் வரும். இந்த செந்தில், இந்த பெயர்கள் எல்லாமே இதில் தான் அதிகம் வரக்கூடியது. சிலருக்கு இந்த தூங்குற எழுத்து, சில ஞா அப்படிங்கிற எழுத்து கூட இதில் வரும். அதிகபட்சம் சதீஷ், இந்த சுரேஷ், இதெல்லாமே இந்த கும்பத்தில் தான் வரக்கூடியது. மளமளவென்று மேலே போவது. போனதுக்கு அப்புறம் கிடைத்த இடத்தை இவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்களா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இதுல நிறைய பேர் எவ்வளவு வேகத்தில் மேல போகிறார்களோ அதை விட டபுள் ஸ்பீடில் கீழே வரை போறப்ப தூரமா இருக்க மாதிரி தெரியும். ஒரு ஏரியா திரும்பி வரப்ப டக்குன்னு வந்துடுவாங்க. இது எதனால ஏற்படுதுன்னா, என்னால் எல்லாருக்கும் எப்பொழுதும் எங்கேயும் நல்லது ஏற்படுகிறது. யாராலும் எனக்கும் எப்பொழுதும் எங்கேயும் எந்த விதமான நல்லதும் கிடைப்பதில்லை. பாயிண்ட் நம்பர் 1. நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் கூட எனக்கு நல்லது செய்வதில்லை. பாயிண்ட் நம்பர் 2. ஆமா, எந்த கிரகமுமே எனக்கு நல்லது செய்வதில்லை. அதாவது நல்லது செய்யற கிரகம் தான் எனக்கு நல்லது செய்யல அப்படிங்கறத விட்டுருவோம். கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கூட ஒரு சிலருக்கு நல்லது செய்யும். அதாவது ஒரு சில இடங்கள்ல இந்த அசுப கிரகங்களே யோகாதிபதிகளா வரும். என் ராசி கும்பத்துக்கு பார்த்தா எல்லா கிரகமுமே 12ல தான் இருக்குது. எப்படின்னா, என் ராசியாதிபதியே 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியா போய் மாட்டிக்கிட்டாரு சாட்டானு. செவ்வாய்ங்கிறவர் எனக்கு வெற்றி ஸ்தானாதிபதி. அவர் எங்க உச்சமடைகிறாருன்னா, என் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாரு. புதன் இதுக்கு சுப கிரகமா சொல்லப்படுகிறது. ஆனா அவரே எனக்கு அஷ்டமாதிபதியா வந்துடுறாரு. சுக்கிரன் எனக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்றாங்க. அவரே எனக்கு பாதகாதிபதியாகவும் வந்துடுறாரு. குரு எனக்கு தனஸ்தானாதிபதிங்கிறாங்க. அவர் 12ல நீசம், 6ல் உச்சம். 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, 2ங்கிறது பணம். என் பணத்தை கொண்டு போய் என் எதிரியிடம் நானே கொடுத்து விடுகிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து விடுகிறது. மிச்சம் இருக்கிறது சூரியன் எனக்கு வெற்றி ஸ்தானத்துல அவர் உச்சமடைகிறார். என்னோட பாகியஸ்தானத்தில் சூரியன் நீசமடைகிறார். நான் என்னுடைய ராசிக்கு அதிபதி சனி, நானே உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தா அதுவே என்னுடைய பாதகஸ்தானம். எந்த பக்கம் திரும்பினாலும் அடியா இருக்கு சாமி. ஆனா இவங்களுடைய பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற ஒரு நட்சத்திரம் இது காற்று தத்துவம் அப்படிங்கிறதுனால மலன்னு இவங்களை மேல தூக்கி விடும். இவங்களுக்கு குரு துரோகம் அதிகம் சந்திக்கக்கூடிய ராசிகள்ல நாங்க தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்றது கும்பம். குரு இவங்களுக்கு லாபாதிபதியா வந்தாலும் இவங்களுடைய பாதகஸ்தானத்தில், அதாவது 6ஆம் இடத்துல போய் குரு உச்சமடைகிறார். இப்போ இவங்களுக்கும் தொழில் ரீதியா குரு கிடைப்பதில்லை. கிடைத்தாலும் குரு சொல்லி கொடுப்பதில்லை. அதை பற்றி இவர்களும் கவலைப்படுவதில்லை. இவங்க எல்லா விஷயத்தையும் பத்தி நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். பொதுவா மனித கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் இவங்க கண்களுக்கு தெரியும். ஏன்னா
இவங்களுடைய தொழில் ஸ்தானமே மர்மஸ்தானம் தான். அதுவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். மறைபொருள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இன்னைக்கு பிராக்டிக்கல் லாங்குவேஜ்ல இதெல்லாம் எப்படி தெரியுங்களா, அந்த டார்க் வெப்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய ஐடி செக்டர்ல இருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பேங்கிங் செக்டர்ல இருக்கிறீங்க, ஒரு குரூப் எங்க இருந்தா உள்ள உட்காந்து இன்டர்நெட்டுக்குள்ளாரையே உள்ள பூந்து உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கு பிளான் பண்ணோம். கரெக்டா இவங்க அந்த இடத்துல வந்து செக் வச்சிருவாங்க. கும்பமா? ஆமா, இவங்க தான் அதை பிளாக் பண்றவங்க, இவங்க தான் அந்த ஃபயர்வால். அதுதான் மறைபொருள், வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தடுத்து நிறுத்துவது. அப்போ என்ன ஆகும், இவங்க இல்லைன்னா அங்க ஒரு சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. இப்ப நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த மாதிரி ஃபார்மா லைனுக்கு எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை போட்டா பாதகம் நெகட்டிவ்னா கரெக்டா இவங்க அந்த கண்டுபிடித்து விடுவாங்க. குற்றவியல் ஒரு விஷயத்தை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள். அது மாதிரி எல்லா இடத்திலும் இவர்கள் இன்றியமையாதவர்கள். இவங்க இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு விஷயமோ ஒரு தொழிலோ ஒரு துறையோ இயங்காது. இவங்களுக்கு குரு தேவைப்படவில்லை, இவர்களே குருவாக மாறி விடுவார்கள். பொதுவா இவங்கெல்லாம் வந்து எல்லாரையும் நன்றாக ஏற்றிவிடக்கூடிய ஏணிகள். ஆனால் ஏணி மேல ஏறுகிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்த பிறகு இவர்களை நீங்கள் அவாய்டு பண்ண நினைத்தாலும் உங்களால் இவர்களை அவாய்டு பண்ண முடியாது. ஏன்னா உங்களை விட உங்க தொழிலை விட இவர்கள் முன்னோடிகளாக போய் இந்த நிமிஷத்துல என்ன அப்டேட், இந்த செகண்ட்ல என்ன அப்டேட், எதிரி என்ன யோசிக்கிறார், நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் தாறுமாறாக யோசிப்பார்கள். ஏன்னா இவங்க ராசியாதிபதியே சாட்டன் தான். குதர்க்கமாக யோசிப்பது அது என்னன்னா, இது பிளஸ், சில நேரத்தில் குதர்க்கமாக பேசி விடுவது அது மைனஸ். சொல்றது புரியுதா உங்களுக்கு? குதர்க்கமாக யோசித்து எல்லா விஷயத்துக்கும் செக் வைத்து விடுவார்கள். இவர்களுக்கு ஏன் குதர்க்கமாக பேசுவதுன்னு நான் சொல்றேன்னா, 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். இப்போ சில நேரங்கள்ல இவர்களுடைய வார்த்தைகள் இவர்களுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பமா இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் இவர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், கொஞ்சம் இவர்களை நிதானப்படுத்தி கொள்ள வேண்டும். காற்று ராசி பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் இயங்குவது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ராகு 100 சுக்கிரனுக்கு சமன். சுக்கிரன் உங்களை தூண்டிவிடும் ஒரு உல்லாசகத்துக்கு, உற்சாகத்துக்கு. இந்த கேர்ள் ஃப்ரெண்டு விஷயங்கள், லவ், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்தந்த வயதில் அந்தந்த விஷயத்துக்கு உங்களை தூண்டிவிடும் ராகு. இந்த ராகு எப்படி உங்களை தூண்டிவிடும்னா, உங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள், உங்களுக்குன்னு கொடுக்கப்படாத விஷயங்கள் மேல் உங்களை தூண்டிவிடும். அதாவது அந்த விஷயத்தை எப்படியும் நாம் அடைந்து விடலாம் அப்படின்னு நீங்க பயணிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை, உங்களுடைய தனஸ்தானாதிபதியே 6ஆம் வீட்டில் போய் உச்சம்ங்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை, சேவிங்ஸை உங்களுடைய எதிரியிடம் நீங்கள் இழந்து விடுவீர்கள். சோ தன் தனம் எதிரிக்கு அப்படிங்கிறத அனுபவிக்காத கும்பராசி, கும்ப லக்னமே இல்லை. அதற்கப்புறம்தான் இவர்கள் எந்திரிச்சு வருகிறார்கள். இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சம். அப்போ நிறைய மாமனாருடைய டாமினேஷன் கும்பராசிக்காரர்கள்ட்ட பார்க்க முடியும். அதனை இவர்கள் சகிப்புத்தன்மையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய 4ஆம் இடத்தில் சந்திரன், அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிளஸ், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் குறிப்பா இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் இவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இவர்களுடைய 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான குழப்பங்களையும் டென்ஷனையும் சந்திக்கக்கூடியதில் முதல்ல வர்றவங்க கும்பராசி, கும்ப லக்னம். ஏன்னா புதன் இவங்களுக்கு அஷ்டமத்துல உச்சம், சுகஸ்தானத்துல நீசம். இந்த குழந்தைகளுக்காக மெனக்கிடுவது, மருத்துவரை போய் பார்ப்பது, இவங்களுடைய குழந்தைகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட வெளியில சொல்லி கொள்ள முடியாத ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட் இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஏடிஹெச்டி, இந்த ஆட்டிசம், இந்த வார்த்தைகள் பேசும் பொழுது கோர்வையாக வார்த்தைகள் வராதது, இந்த ஸ்பீச் டிலே,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் காணப்படும். இவர்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த வீடு, இஎம்ஐ, லோனு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஜனனகால ஜாதகத்தை வைத்துத்தான் அந்த விஷயத்தை முடிவு பண்ண வேண்டும். ஏன்னா சந்திரன் இவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நீசமடைகிறார். இவங்களுடைய 7ஆம் அதிபதி சூரியன் இவங்களுக்கு ஜென்ம சத்ரு. ஏன்னா இவங்க சாட்டன். அப்போ அந்த லைஃப் பார்ட்னர் மூலம் இவர்களுக்கு கொஞ்சம் தோல்வி, அவமானம் அதிகம் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்காக இவர்கள் கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு டிராவல் பண்ணணும். ஏன்னா இவங்களுடைய பாகியஸ்தானத்தில் சூரியன் நீசமடைகிறது. அப்போ லைஃப் பார்ட்னரால இவங்களுக்கு பாகியம் ஏற்படுகிறதில்லை. இவங்க லைஃப் பார்ட்னர் இவங்களுடைய 3ஆம் இடத்தில் உச்சம். அப்போ அவர்களை தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர்களே அந்த வீட்டில் போய் இவர்களை நீசப்படுத்தி கொள்கிறார்கள். எப்படியாவது லைஃப் பார்ட்னரை தூக்கி விட வேண்டும்ங்கிறதுல இவங்க ரொம்ப போராடுகிறார்கள். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடிய புதன்கிறவர் கொஞ்சம் இவங்க அசந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கடனை ஏற்படுத்தி விடுவார். அந்த கடன் பிரச்சனைங்கிறது திரும்பவும் இவர்களுக்கு தொடரும். திரும்ப திரும்ப இவர்கள் தொடரும். இதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறத நான் சொல்றேன். இவர்களுடைய பாகியஸ்தானமே இவர்களுக்கு பாதகஸ்தானமாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க எதெல்லாம் பிளஸ்ன்னு நினைத்து போகிறார்களோ அந்த விஷயத்தில் இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். குறிப்பா இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் அதிகம் சிக்கக்கூடிய நபர்கள்ல கும்பமும் வருகிறது. ஏன் அப்படின்னா, இது லாபம் மட்டுமல்ல, இவர்கள் நினைத்த விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்றே பயணிக்கக்கூடிய நபர்கள். இவங்க எங்க ரொம்ப அடி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் மறைபொருள். மறைக்கப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது, அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை எடுக்கும் பொழுது இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். செவ்வாய் இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் உச்சம். அப்போ பெரிய விரயம், நஷ்டம், மனக்கஷ்டம் அனைத்தையும் ஏற்படுகிறது. அதனால் நம்பர் 2 ஐட்டம்ஸ் எதுக்குமே இவர்கள் போகக்கூடாது. இதை ஒரு தம்புருளா இவங்க வச்சுக்கணும். நம்ம கம்மியா சம்பாதிச்சாலும் தேவையில்லாமல் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. இவர்களுடைய லாபம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைகிறது. அப்போ அந்த எதிரிட்ட லாபத்தை இழந்த பிறகுதான் இவர்களுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிறது வருகிறது. இவர்களே இவர்களுடைய விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாகி விடுகிறார்கள். வந்த பணத்தை விரயம் பண்ணி விடுகிறார்கள். அப்புறம் திரும்பவும் ஆரம்பித்து வருகிறார்கள், திரும்பவும் விரயம் பண்ணுகிறார்கள். இப்போ இவங்களுக்குன்னு நல்லது செய்யறது இவர்கள் மட்டும்தான். ஆனால் இவர்களே நிறைய இடத்துல போய் இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இப்போ எப்படி இதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். அந்த 2ல் இவர்களுடைய சுகஸ்தானாதிபதி பாகியாதிபதி சுக்கிரன் உச்சம். இப்போ இடம் வாங்குவது, பாக்கியம்னா இடம், குழந்தைகள். குறிப்பா இந்த இடம் வாங்குறதுக்கு இவங்களுக்கு இவங்களுடைய அம்மாவுடைய சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஆனாலும் இவங்க கொஞ்சம் கடனை எல்லாம் வாங்கித்தான் அந்த இடத்தை வாங்க முடியும். அந்த இடம் அப்படிங்கிறது இவர்கள் பேல் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய கஷ்ட காலத்துக்கு கண்டிப்பாக அது கை கொடுக்கும். அதில் வாடகையில் வரக்கூடிய வருமானம் அதெல்லாமே இவர்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இவங்க ஜாப்ல அன்சர்டனிட்டி நிறைய சந்திக்கக்கூடிய நபர்கள். நல்லா சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு 6 மாதம் வேலை இல்லாமல் இருப்பார்கள். அப்போல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம்னு பார்த்தா அந்த இடம், பூமி, வாடகை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அப்ரிசியேஷன், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதை மட்டும் இவர்கள் பலப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக ஃபியூச்சர் லைஃப்ல சேலஞ்சஸ்ன்னு ஒன்று வந்தால் இவர்களால் சமாளிக்க முடியும். ஓகேங்களா? பொதுவா பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, சிவன் வழிபாடு கூட இவர்களுக்கு நல்ல கை கொடுக்கும். கிரீன் எமரால்டு, ப்ளூ, இந்த 2 ஜெம்ஸ்டோனையும் அணிந்து கொள்ளலாம். அதுல குறிப்பா கிரீன் எமரால்டு, டைமண்டை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மரகத பச்சை, அதுதான் கிரீன் எமரால்டு, வைரம், இதனை அணிந்து கொள்ளலாம். ப்ளூ
கிரீன், ஒயிட் இதெல்லாமே இவர்களுக்கு லக்கி கலர்ஸ். இவங்களுக்கு இந்த சத்யநாராயண பூஜை பண்றது ஓரளவுக்கு நல்ல சிறப்பா இருக்கு சாமி. ரொம்ப அற்புதமா இருக்கும். சுதர்சன ஹோமம் பண்ணலாம். ஹரிவாயு ஸ்துதின்னு ஒரு யாகம் இருக்கு. அது வந்து ரிக்வேதத்துல வரும். ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய யாகம். அதெல்லாம் இவர்களுக்கு நல்ல கைமேல் பலன் கொடுக்கும். லக்ஷ்மி நாராயண யாகம் இதெல்லாம் இவர்கள் பண்ணலாம். இதெல்லாம் இவர்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதையும் தவிர இந்த ராசியாதிபதி சாட்டான் அப்படிங்கிறதுனால சாட்டானுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸு, மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது. மேலும் இது காற்று ராசிங்கிறதுனால வீட்டில் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் வைத்து கொள்வது, நல்ல ப்ளசண்ட்டான மியூசிக் ப்ளே பண்ணுவது, இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் ரிலீஃப், நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். பொதுவாகவே இது சாட்டானுடைய ராசின்னு சொல்லப்பட்டாலும் இது வந்து அதிவேகம்தான் கும்பம். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா வார்த்தைகள், தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சில நேரத்தில் கொஞ்சம் எதையாவது குதர்க்கமா இவங்க வந்து அந்த மாதிரி ஹர்ட் பண்ணணும்னு மைண்ட் லெவல்ல யோசிக்கிறது இல்லை. காமெடியா சில வேலைகளை சில விஷயங்களை தனித்துவமா காண்பித்துக் கொள்வதற்காக சொல்வாங்க. இந்த காமெடிங்கிறது ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தியை கையில் வைத்துக் கொள்வது போல் சில நேரம் இவர்களுக்கே அது நெகட்டிவாக மாறிவிடும். அதுக்கு பேசாமல் இவர்கள் அமைதியாக இருந்தால் அதுவே போதுமானது. இந்த வெற்றியை இவர்கள் கண்டிப்பாக அடைந்து விட முடியும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுபமே சொல்க. வாழ்த்துக்கள். நன்றி.